இன்றைய உலகில் திருமணம் ஒரு பண்டிகை, ஒரு உணவு, ஒரு புகைப்படம் என்று கருதப்படுகிறது. ஆனால் உண்மையில் ஒரு நிகழ்வல்ல, இது ஒரு புனித ஒப்பந்தம். கடவுள் மனிதனை தனியாக வாழ படைக்கவில்லை. அவன் ஆணும் பெண்ணும் ஒன்றாக குடும்பமாக வாழ இணைத்தார். ஒன்று வாழ்க்கையை வழிநடத்துகிறது, மற்றொன்று அதை நிறைவு செய்கிறது. எனவே திருமணம் என்பது இரண்டு மனிதர்கள் இணைவதல்ல, இது இரண்டு உயிர்கள் ஒன்றாக ஒரு பயணத்தை தொடங்குவதாகும். மனிதன் தனியாக இருந்தா வாழ்க்கை இருக்கிறது, ஆனால் குடும்பம் இருந்தால்தான் அர்த்தம் இருக்கிறது. ஒருவன் வீடு கட்டலாம், ஆனா ஒரு பெண் தான் அதை வீடாக்குகிறாள். திருமணத்தில் நான் குறைந்து நாம் பிறக்கிறது. அதுதான் கடவுளின் திட்டம். ஏனெனில் கடவுள் கொடுத்த அன்பு ஒருவரால் வாழ முடியாது, அது பகிர்ந்தால்தான் வாழும். அதனால் கணவன் மனைவி உறவு ஒப்பந்தம் அல்ல, ஒப்படைப்பு. நான் உன்னை காக்கிறேன், நீ என்னை நிறைவு செய்கிறாய் என்ற பரஸ்பர நம்பிக்கை. திருமணம் நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுகிறது. மகிழ்ச்சி ஒரே மனசில் கிடைக்காது, புரிதலில் தான் கிடைக்கும். இரண்டு கற்கள் உரசினால் தீப்பொறி வரும், ஆனால் இரண்டு மனங்கள் புரிந்தால் ஒளி வரும். திருமணத்தின் ரகசியம் வெற்றி யார் சரி என்பதில் இல்லை, ஆனால் உறவு சரியாக இருப்பதில் தான்.